வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள் எஸ்பிஓ பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வடிவேலு இமேஜ் போட்டோன்னே எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்பிஓ பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த ஒரு சில பேரை பற்றி இன்றைக்கி நான் பேசியே ஆகணும். அதுக்காகத்தான் இந்த வீடியோவும் கூட. என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கலாமா? சார் ரைட். எஸ்பிஓ 8 மாதமாக லீவு தாங்க விட்டுச்சு, இல்லைன்னு சொல்ல. அந்த 8 மாதத்தில் என்னென்ன அப்டேஷனை எல்லாமே கிளியராக கொடுத்தும் கூட ஒரு சில குரூப்பில் உள்ள அவங்கெல்லாம் என்னத்தை சொன்னாலும் அப்படி தான். ஏன்னா அவங்க மைண்ட் அப்படி தான். எல்லாமே கரெக்டாக லீகலாக கொண்டு போகிறப்ப ஒரு சில இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யும். அதையுமே நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்து, அந்த நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால எவ்வளோ இஷ்யூ ஆச்சுன்னு அதையும் நேற்று லைவ் கேட்டிருந்தவங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி கேட்கல அப்படின்னா அந்த யூடியூப் லைவை போய் பாருங்கள். எஸ்பிஓ டிவிஎம் அஃபீஷியல் யூடியூப் லைவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கங்கள் எல்லாம் தெரியும். நான் போட்ட டைட்டில் இன்றைக்கி இந்த எஸ்பிஓ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நபர்களை காணவில்லை. ஆமாங்க, ரொம்பவே ஓவராக பேசின ஒருத்தன்லாம் இருக்கான். அவன்லாம் அவன் ஃபோன் நம்பரோடு இருக்குது. இருந்தாலும் பழையபடி ஆல்ரெடி அவனை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. டாக்ஸ் படம் போட்டுலாம் போட்டிருந்தேன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டாக்ஸ் படமாக வைக்காதீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு கேட்டுக்கொண்டதன் பேரில் பாவம் அப்படின்னு நினச்சி போட்டது. ஆனால் பழையபடி அவன் திறந்தலை. அதே மாதிரி பேச ஆரம்பித்தான். ரொம்ப பேடாக பேச ஆரம்பித்தான். எஸ்பிஓ ஓப்பன் ஆகாது, நீங்கள் என்ன வேணாலும் சவால் விடுங்க, அப்படியே நாங்கள் கேஸ் கொடுக்க, போய் கேஸ் கொடு வையி அப்படின்ட்டு நிறைய ஃபோன் பண்ணலாம் பேசி பார்த்தோம். அந்த ஆடியோலாம் அப்லோட் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த டாகுக்கு தான் அசிங்கம். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுற குரூப்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ஒருத்தர் வச்சுருக்கான். எஸ்பிஓவின் தந்திரங்கள்ட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி நாய்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க எஸ்பிஓ இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்குது, எந்த மாதிரி ஒரு விஷயங்களை சாதாரண ஒரு நம்மளை மாதிரி ஒரு மாதமாச்சுன்னா ஒரு இன்கம் வேணும் அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் கிளியராக கொடுத்தும் கூட அந்த குரூப்பில் உள்ள அந்த பேசுகிற நாய்க திருந்தாத ஜென்மங்கள். அவங்கெல்லாம் தனித்தனியாக பேச வாங்கடா அப்படின்னா வரமாட்டாங்க, பயந்தொழி நாய்க. அந்த நாய்கள்லாம் நேற்றெல்லாம் லைவ் நடந்துச்சு, கமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. நேற்று ஏன் பதிவு போட வேண்டியான பயந்து ஒருத்தன் கூட நேற்று உள்ளே வரல. ஏன்னா லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு லீகல் ஆக்ஷன் கண்டிப்பாக அவங்க மேலே எடுக்க முடியும். அதனால தான் நாங்களும் இவ்வளோ நாளாக வாயை மூடிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே வாயை திறந்தாங்கன்னா வாயை கிழிச்சு விடுவோம், இல்லை கண்டிப்பாக ஸ்டேஷனில் கொண்டு போய் ஹேண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் பேசுகிறத கேட்டுட்டு எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஒரு அப்ரூவலுக்காக. மக்களை கேட்டால் மக்களுக்காக நீ என்னத்தை பேசி கிழிச்சிட்டு இல்லை. ஆனால் எஸ்பிஓ மக்களுக்காக சாதிச்சு அதை அப்ரூவலாகவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் லைவ் கேட்கும்போது கேட்டு முடித்த பின்னாடி இந்த பதிவை நான் போடுறேன். நேற்று நைட்டு ஃபுல்லாக கேட்டேன். அந்த லைவில் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அருமையான விஷயங்கள். ஏன் ஆர்பிஐ நம்மளுடைய வெப்சைட்டை முடக்குனாங்க, அதுக்கு ரீசன் என்ன, யாருடைய மெத்தனம் இதுக்கு காரணம், அதுக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சு, அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாம் தெளிவாக அந்த லைவில் ஒரு ஸ்லேடு மாதிரி போட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் நெக்ஸ்ட் எஸ்பிஓ. இந்த எஸ்பிஓவில் அந்த லோகோக்குள்ளே இருக்க அந்த 4 இமேஜுக்குமே ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அப்கிரேட், ஃப்ரீ எஜுகேஷன், நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங், நீங்கள் பிஸ்னஸ் படிச்சுக்கிட்டே அதில் சம்பாதிக்க முடியுன்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தாங்க. அது போக நம்மளுடைய பிளான் லான்ச் டேட்டும் கொடுத்தாங்க. அப்புறம் மாத சம்பளத்துக்கு உண்டான பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் அதுவும் கொடுத்தாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அந்த மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது,
டீமை பிரித்து இது பண்ணுறது. அது போக ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ராவல் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டேட்டும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நியூ குரூப் ஓப்பன். லாங்குவேஜ், இப்போ லாங்குவேஜ் தமிழ், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜ் வைஸாக மக்களை பிரித்து ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்து நியூ பிளான் பேஸ்டு மெம்பர் ஸ்ப்ளிட், அதாவது நியூ பிளான் அதாவது கொடுக்குற அந்த 3 வேலைக்கு தகுந்த மாதிரி மெம்பர்ஸை பிரித்து ஒர்க் பண்ணுறது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஆமாம் 8வது SBO நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மெம்பர் செலக்டட். அது 1 by 1 வருங்க. ஆனால் நியூ ஜாயினர்ஸ் கண்டிப்பாக கிடையாது, இருக்கவங்க தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொடுத்ததுனால தான் இந்த அரமெண்டல் நெகட்டிவ் கமெண்ட் போடுற அரமெண்டல்களை காணோம். என்னதான் நம்ம சொன்னாலும் வச்சாலும் சோத்தில் உப்பு போட்டு திங்கணும்னா இருந்தால் சொல்கிற விஷயங்கள் புரியும். இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவன்லாம் வந்து சோத்துக்கு பதில் வேறு ஏதாவது சாப்பிடுவான் போல். அதனால் வந்து அந்த ஒரு என்னத்தை சொன்னாலும் நாங்கள் மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்காக நீ என்னத்தை பிடிங்கிட்ட ஒன்றும் கிடையாது. முழுக்க மக்களுக்காக பண்ணுறதா இருந்தால் எல்லாம் ப்ராப்பராக லீகலாக பண்ணு, கேள்வி கேளு. உனக்கு பாதிச்சிருக்குன்றதுக்காக வந்து நீ ராங்காக பேசுனா அதனால் உன்னோட ஐடி சஸ்பெண்ட் ஆச்சு, அதனால் நீ இப்படி பேசுகிற. ரைட், இதெல்லாம் போக இன்னொன்று ஒரு போன வாரம் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அவங்க வேறு லெவலு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியாரம்மா SBO ஃப்ராடு ஏமாத்துகிற கம்பெனி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க மேலே ஒரு கேஸ் கொடுக்கத்தான் போகிறோம். இனிமேல் SBO பற்றி யார் நெகட்டிவாக பேசினாலும் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுங்கள். ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுனீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் வீண் பலி போட்டிங்கன்னா அவங்க மேலேயும் கேஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நம்மளுடைய கிங்ஸ் அச்சீவர் குரூப்பில் லைவ் இருக்குது, அங்கே மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.